உங்க மாவட்டத்துக்கான 8 அறிவிப்புகளை இப்ப வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, ரிஷிவந்தியம் பகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கைப்படி வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படும். மேலும் ரிஷிவந்தியத்தில் 6 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டடம் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உளுந்தூர்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கல்லூரி கட்டடம் கட்டப்படும். மூணாவது அறிவிப்பு, உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் உள்ள சேந்தநாடு கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு நிறைய படிச்சு தொண்டை வறண்டு போச்சு. நாலாவது அறிவிப்பு, சங்கராபுரம் பகுதி பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் புதுப்பாலப்பட்டு கிராமத்தில் 18 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். அஞ்சாவது அறிவிப்பு, சின்னசேலம் வட்டத்தில் 3 கோடி 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு மற்ற மீட்பு பணிகள் நிலைய கட்டடம் கட்டப்படும். ஆறாவது அறிவிப்பு, திருக்கோயிலூர் பகுதி விவசாயிகளுடைய நலனுக்காக அரியூர் கிராமத்தில் 5 கோடி 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, கல்வராயன் மலைப்பகுதி பழங்குடியின மகளிர் பயன்பெறக்கூடிய வகையில் மகளிர் விடியல் பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும். எட்டாவது அறிவிப்பு, புதிதாக அமைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்புக்கு அமைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.